ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ருவன் சமையல் கமனம். இன்றைக்கி வாழைக்காய் சேர்த்து நம்ம நண்டு குழம்பு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நமக்கு நண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ கிராப் வந்து ஒரு 1.5 kg வேணும், வாழைக்காய் 2 ஸ்மால் சைஸ் வேணுங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதோட பூண்டு ஒரு 10 பல் உரிச்சது, சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேங்காய், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு, சோம்பு நல்லா தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதோட வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதோட தக்காளியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி. ஸோ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே நம்ம அதை செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கடாயை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ தட்டுன பூண்டு, சோம்பு அதில் சேர்த்துடலாம். ஸோ எண்ணெயில் லைட்டாக சொட்டை பண்ணிக்கலாம். அது மேலேயே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த 3 ஐட்டம்ஸு சேர்க்கும்போது. நமக்கு எப்போவுமே அதோட இந்த சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தாராளமாக நம்ம போட்டுக்கலாம். நல்ல குக் ஆகணும், ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்ல குக் ஆகட்டுங்க. ஸோ ஃப்ளேம் பார்த்துக்கோங்க குறைச்சி. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சதுங்க. ஸோ இப்போ அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் ஆகட்டும். இப்போ அடுத்தது நம்ம தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 தக்காளி பழம் நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டு ஃப்ளேம் குறைச்சிட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஸோ நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அது மேலே நம்ம கல் உப்பு இப்போ நம்ம குழம்புக்கு ஏற்றது நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சிட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் மேலே தண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ இப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி பவுடர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சிட்டு லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் மூடி ஒரு ஃபுல் மூடி இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. ஸோ அதை நல்லா துருவி இந்த மாதிரி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட மிளகு, சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், அதையும் அதில் சேர்த்துட்டு இதில் நம்ம தக்காளி நம்ம சேர்க்க போகிறோங்க. ஸோ 2 பழம் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி அதில் போட்டு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இதில் வந்து புளி சேர்க்காமல் நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கோங்க. ஸோ அது ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தேங்காய் விழுதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஃபைனாக. இதோட அரைச்சி தேங்காய் தண்ணியும் அதில் சேர்த்துடலாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலேயே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு தண்ணி. அது மேலேயே கருவேப்பிலை 2 கொத்து தூவி விட்டுக்கோங்க. ஸோ லைட்டாக கொதி வரட்டும். இப்போ நம்ம க்ளீன் பண்ண கிராவை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம்.
ஸோ எல்லா கிராபையும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது அலசின தண்ணி இல்லாமல் வெறும் நண்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா. இப்போ நல்லா குழம்பு அந்த நண்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட சின்ன சைஸ் வாழைக்காய் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாழைக்காய் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா ரொம்ப சூப்பராக அந்த நண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த வாழைக்காயில் இறங்கியிருக்கோங்க. ஸோ அந்த ரொம்பவே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இந்த நண்டு வாழைக்காயோட ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு அந்த வாழைக்காய் நண்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட் போட்டுடலாம், கொதி வரட்டும். ஸோ ஆச்சு, நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நண்டில் காலில் கையெல்லாம். ஸோ இந்த மாதிரி ரெட்டிஷாக வரும்போது நமக்கு இது ரெடி ஆகிடுச்சுன்னு அடுத்தவங்க. இந்த குழம்பு நண்டும் நல்லா வெந்திருக்கும் உள்ள. ஸோ வாழைக்காய் சேர்த்த நண்டு குழம்பு என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.